உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டு, கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஊழியத்துக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, ஊழியத்துக்கு உதவி செஞ்சீங்க, ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணினீங்க. ஆகவே உங்களுடைய ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறதாம். கர்த்தருடைய கண்கள் உங்களுக்கு மேலே எப்பவும் அவர் வைத்து இருக்கிறார். அவருடைய கண்கள் நம்ம மேலே இருந்தால் நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். நம்ம தேவைகளை எல்லாம் அவர் சந்திக்க முடியும். நமக்கு மேலே ஆண்டவர் ஒரு கண் வைக்கும்போது, ஆண்டவருடைய கண்கள் நம்ம மேலே இருக்கும்போது, நீங்களே கவனித்து பாருங்களேன். உங்கள் அம்மா வயசானவங்களா வீட்டில் இருக்கும்போது அவங்க மேலே உங்கள் கண் இருந்தால், அம்மா என்ன கேட்குறாங்க, டீ கேட்குறாங்களா, சாப்பாடு கேட்குறாங்களா, குளிக்க சொல்கிறாங்களா, சோப்பு கேட்குறாங்களா, அது என்ன கேட்குறாங்கன்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அவங்களே நீங்கள் கவனித்து கொண்டிருந்தால் அவங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆகவே அதுபோல் அது ஆண்டவர் நம்மளை கவனித்து கொண்டிருக்கிறார். கவனித்து கொண்டு இருக்கும்போது அவர் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுகிறார். இப்போ இவங்க என்ன தேவையில் இருக்கிறாங்க, என்ன ஜெபத்தில் இருக்கிறாங்க, என்ன இவங்களுக்கு தேவை, ஒரு சுகம் தேவை, ஒரு வேலை தேவை, ஒரு குழந்தை தேவை, ஒரு திருமண காரியம் தேவை, ஒரு படிப்பு தேவை, ஒரு நல்ல வாழ்க்கை தேவை, ஒரு வீடு தேவை. அப்போ நம்ம மேலே ஆண்டவருடைய கண்கள் அப்படியே இருக்கிறது என்பதாக வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கண்கள் நம்ம மேலே வைக்கப்படணும்னா, ஆண்டவருடைய கண்கள் நம்ம மேலே வைக்கப்பட்டாதான் ஆசீர்வாதம். அப்படியே தலையில மேலே கை வைங்களாம். ஆண்டவருடைய கண்கள் சொல்லுங்க, கர்த்தருடைய கண்கள் என் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் என் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் இதை விசுவாசிக்கிறேன். ஆமென். அப்போ ஆண்டவருடைய கண்கள் நம்ம மேலே வைக்கப்பட்டிருக்கிறது, விசுவாசிக்கணும். ஆண்டவரே, நீர் எனக்கு மேலே கண்களை வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, அதனால தான் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், அதனால தான் நான் சுகமாக இருக்கிறேன், அதனால தான் நான் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறேன், அதனால தான் வியாதி வராமல் இந்த உலகத்தில் நான் பாதுகாக்கப்படுறேன் அப்படி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய கண்கள் நம்ம மேலே வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே வைக்கப்படணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, ஆலோசனை சொல்லுவார். அவருடைய கண்கள் நம்ம மேலே வைக்கப்பட்டால் கர்த்தர் நமக்கு நல்ல ஆலோசனையை தருவார். இந்த காரியம் நம்ம செய்யணுமா, இந்த காரியத்தை செய்ய வேண்டாமா, இந்த காரியத்தை நமக்கு வேணுமா, இந்த காரியம் வேண்டாமா, இந்த காரியத்தை நிறைவேற்றணுமா, இந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நல்ல ஆலோசனை சொல்லுவார். இப்போ திடீர்னு இப்படி ஒரு பிரயாணம், இப்படி ஒரு ஊழியம், இப்படி ஒரு காரியம், இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்மளை ஆண்டவர்கிட்ட கேட்காமலே நம்ம முடிவு பண்ணுறோம், நம்ம எல்லாம் செய்கிறோம். இதெல்லாம் கடைசியில் ஒரு பயம் வந்து போச்சு நமக்கு. ஏன்னா மாதந்தோறும் அந்த சம்பள காரியங்களுக்கே நமக்கு இன்னும் தேவைகள் சந்திக்க இன்னும் கொஞ்சம் ஆயிரங்கள் தேவை. அப்படி இருக்கும்போது இது ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு செலவு வரும்போது இதுக்காக நம்ம யார்கிட்டையும் கேட்கல, நீங்கள் தாங்க, நீங்கள் தாங்க, நீங்கள் தாங்க அப்படின்னு எல்லாம் கேட்கல. அப்போ எல்லாம் முடிவு பண்ணின பிறகு ஆண்டவர்கிட்ட போனால் ஆண்டவர் நல்ல வழிநடத்துதலை தந்தார். இது போ, நான் உனக்கு தேவையை சந்திக்கிறேன், நீ இப்போ நான் தேவையை சந்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த தேவைகளுக்கு என்ன செய்யானே தெரியாமல் ஆண்டவர்கிட்ட கேட்டவுடனே ஆண்டவர் போக சொன்னார். போன பிறகு போகிறது வரையிலும் யாருமே நமக்கு காசு தரல. உண்மை சொல்கிறேன், இது பாக்ஸ் வாங்குறதுக்கு கூட அன்னைக்கு நான் என்கிட்ட காசு இல்லாமல் சுனிதாள்கிட்ட இருந்து ஆஃபீஸில் எல்லாரும் நீங்கள் கொடுத்த காணிக்க காசை தான் வாங்கிட்டு போய் அந்த பாக்ஸ் வாங்கினோம். அப்போ போகிறதுக்கு நீ ஆண்டவரே, அங்கே போய் சாப்பாடு, அந்த முகாமுக்கு நாங்கள் போகிறவங்களுக்கு டீசல் செலவு, இதெல்லாம் என்ன ஆண்டவரேன்னு சொல்லி ஜபத்தோடு போனோம் பாருங்கள். போனவங்களும் நிறைய பேர் கொடுத்தாங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் நல்ல ஆலோசனை தருவார். நீங்கள் பயப்பட வேண்டியது வராது. ஒரு திருமண காரியத்துக்கு நீங்கள் பயப்படாதுங்க, கர்த்தருடைய ஆலோசனை கேளுங்க. ஆண்டவர், என் பையனுக்கு 25 வயசு, 28 வயசு, 30 வயசு, 32 வயசு ஆயிடுச்சு, என் பையனுக்கு நல்ல ஒரு திருமணம் வேணாம் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேளுங்க, அவர் வழி நடத்துவார். பெண் பிள்ளைகளாக இருந்தால் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் ஒரு வழி நடத்துதலை தருவார். அப்போ கர்த்தருடைய கண்கள் நம்மையில் இருந்தால் நமக்கு நல்ல ஆலோசனை சொல்லுவார். இப்போ பாருங்களேன், சங்கீதம் 32:8 வாசிக்கும்போது, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உனக்கு மேலே ஆண்டவர் இந்த ஆள்காட்டி விரலை சுட்டி காட்டி இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தங்களையும் பார்த்து உன்மேலே கண் வைத்து, உனக்கு மேலே உனக்கு மேலே உனக்கு மேலே கண் வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார்.
உங்கள் மேலே, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கு மேலே ஆண்டவர் கரம் வைத்து உனக்கு நான் நல்ல ஆலோசனை சொல்லுவேன். உன படிப்புக்கா, வேலைக்கா, தொழிலுக்கா, வருமானத்துக்கா, பிஸ்னஸுக்கா, படிப்புக்கா, எதுக்காக இருந்தாலும் உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன்னு ஆண்டவர் அந்த தாவீது மூலமாய் பேசுவதை பார்க்கிறோம். ஆண்டவர் நல்ல ஆலோசனை சொல்லுவார். ஆண்டவருடைய கண்கள் நம்மேல இருந்தால் நமக்கு ஆலோசனை சொல்லுவார். இப்போ ஆபிரகாமுக்கு நல்ல ஆலோசனை சொல்கிறார். இங்கே பாருங்க எப்படி ஆலோசனை சொல்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. ஆண்டவர் சொல்கிற ஆலோசனை ஏற்றுக்கொள்ள முடியுதா பாருங்க. என்னால் என்ன ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் என்ன சொல்கிறார் ஆலோசனை, ஆபிரகாமை பார்த்து, உனக்கு தேசத்தை, நீ பிறந்த இடத்தை விட்டு, பிறந்த அந்த சூழ்நிலைகளை விட்டு, எல்லாத்தையும் விட்டு உன் இனம், நம்ம என்ன, நம்ம ஜாதி, நம்ம இனம், அவ்வளோதான், அப்படிதான் நம்ம அடர்ந்து இருப்போம். அவங்களுக்குரிய அந்த ஜாதிக்கு ஏற்றது மாதிரி அவங்க அடர்ந்து இருப்பாங்க. அப்போ அந்த இனத்தையும் தகப்பனுடைய வீட்டும், உங்கள் அப்பாய்க்கு வீட்டை விட்டு, அதான் முடியாது. எங்கள் அப்பாய்க்கு வீட்டை விட்டு என்னால் போக முடியுமான்னு கேட்டால் முடியாது. அப்பாய்க்கு வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. ஆண்டவர் அப்படி சொல்கிறார். நல்ல ஆலோசனை. உங்களுக்கு எனக்கு ஆலோசனை கிடைச்சா நம்ம கீழ்ப்படிவோமான்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறியான ஒரு காரியம். சில நேரங்கள் ஆண்டவர் இப்படி தான் கடுமையான ஒரு காரியத்தை சொல்லுவார். நீ போ, இதை காரியத்தை செய், இப்படி செய். ஆபிரகாம் இது செய்ததுனால கர்த்தர் அவனை எப்படி ஆசீர்வதித்தாராம். இப்போ அவனுக்கு இருந்த வேலைக்காரங்களே சொல்றாங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 35வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் எஜமானனை மிகவும் ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். என் எஜமானனை மிகவும் மிகவும் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். அவர் செல்வ சீமானாய், நல்ல செல்வ சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒருவேளை உங்களுக்கு என்ன, ஆபிரகாமுக்கு ஆடு மாடு கிடைச்ச உடனே அவன் என்ன பெரிய பணக்காரனா, பெரிய வசதி உள்ளவனான்னு கேட்டால், ஆமாம், எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரில் எல்லாம் 2 ஏர் ஓட்டக்கூடிய, வயலில் உழக்கூடிய 2 மாடு இருந்ததுன்னா அவங்க தான் பெரியவங்கன்னு சொல்லுவாங்க. உண்மைதானா? கொஞ்சம் வயசானவங்களுக்கு கேட்டால் தெரியும். அப்படி தானே அண்ணன்? கரெக்டு தானே? அந்த 2 ஏர் ஓட்டக்கூடிய, கலப்பை ஓட்டக்கூடிய மாடு இருக்கிறவங்க வசதியானவங்கன்னு சொல்லுவாங்க. கிட்ட 40 வருஷத்துக்கு முன்னே. அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னே இவனுக்கு ஏராளமான ஆடுகளும், ஏராளமான ஒட்டகங்களும், ஏராளமான கழுதைகளும், ஏராளமான மாடுகளும் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய வேலைக்காரர்கள் சொல்லுகிறார்கள், ஆபிரகாம் செல்வ சீமானாயிருந்தான். கர்த்தருடைய ஆலோசனைக்கு அவன் கீழ்ப்படிந்தான் பாருங்க. கர்த்தர் அவனுடைய சூழ்நிலைகளை மாற்றினார். ஆபிரகாம் ரொம்ப ஏழ்மையான ஒரு மனிதன். ஆரம்ப காலத்தை நீங்கள் பைபிளில் படித்து பாருங்க. தெருவோரமாக ரோட்டோரமாக இருந்து பொம்மைகளை வியாபாரம் பண்ணின ஒரு ஆபிரகாம் இப்பொழுது செல்வ சீமானாயிருக்கிறார். ஆண்டவருடைய கண்கள் யார் மேல் பதிகிறதோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவங்க உயர்ந்த நிலைமைக்கு வருவார்கள். உயர்ந்த சூழ்நிலையில கர்த்தர் அவர்களை கொண்டு போவார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், வசனத்தின்படி வாழ்ந்தான், வசனத்தின்படி ஜீவிக்க தன்னை ஒப்பு கொடுத்தான். அவனிடத்தில் ஆபிரகாமிட்ட அவன் பேசும்போது, அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது, உன் இனத்தை விடு, உன் வீட்டை விடு, உன் குடும்பத்தை விடு. இப்போ அந்த ஊழிய பிரயாணத்துக்கு கூட ஒரு சில பேரை நான் சந்திக்கும் போது கேட்டேன், வரீங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை பிரதர், என் பிள்ளையை கூட்டு விட்டுட்டு வர முடியாது, என் கணவனை விட்டுட்டு வர முடியாது, என் பேர குழந்தைய விட்டுட்டு வர முடியாது, இவங்களை விட்டுட்டு வர முடியாது, தொழிலை விட்டுட்டு வர முடியாது, பிஸ்னஸை விட்டுட்டு வர முடியாது, இப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு சூழ்நிலைகளை சொல்லுகிறார்கள். ஆபிரகாமை கிட்ட கர்த்தர் சொல்றா, உன் இனத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு, பிள்ளைகளை விட்டு, கணவனை விட்டு, மனைவியை விட்டு, எல்லாத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அங்க போன பிறகுதான் உனக்கு அங்க இருக்கிற காரியங்கள் சொல்லப்படும். இப்ப ஆண்டவர் வந்த எல்லாருடைய உள்ளத்துல ஆண்டவர் பேசினார்ல, ஆண்டவர் பேசுறார்.
இது வரணும் பிரதர், இதை விடக்கூடாது, இன்னும் நம்ம இந்த மாதிரி செய்யணும், இன்னும் நம்ம நாட்கள் கிடைக்கிற நேரத்தை நம்ம பயன்படுத்தணும். இந்த பிரதர்கிட்ட கேட்டு பாருங்க, அந்த டீச்சர் சொல்றாங்க, அவங்க ஒரு ஸ்கூல்ல காலேஜில் இருக்கிற அந்த டீச்சர் சொல்றாங்க, நேரம் கிடைக்கும் போது போய் அந்த மக்களுக்கு இயேசுவை நம்ம அறிவிக்கணும். முடிஞ்ச அந்த பணித்தளத்தில் இந்த கிராமத்துக்கு நம்ம இன்னும் மிஷினரி வைக்கல, அதுக்காக தேடிட்டு இருக்கிறோம், ஜெபிச்சுட்டு இருக்கிறோம், அதுக்காக ஒரு ஃபண்டு கலெக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு இருக்கிறோம். கிடைச்ச உடனே ஒரு மிஷினரி அனுப்பப்படும். அந்த மிஷினரி கூட சேர்ந்து போய் ஊழியம் செய்யறது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம், சிலாக்கியம். ஆபிரகாமிட்ட ஆண்டவர் பேசினார், போ. அதுக்கு கீழ்ப்படிஞ்சு போனான். கர்த்தர் அவனை செல்வ சீமானாய் மாற்றினார். அப்ப ஆண்டவருடைய கண்கள் நம்மேல பதியும் போது ஆண்டவர் நல்ல ஆலோசனை சொல்லுவார். சில ஆலோசனைகள் நமக்கு டஃப்பா இருந்தாலும் அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படியுங்க, அந்த ஆலோசனையின்படி வாழுங்க, ஆலோசனையின்படி ஜீவிங்க. அந்த ஆலோசனை எனக்கு தேவை என்கிறத நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. அப்படி செய்யும் போது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. வந்தவங்க எல்லாம் அவங்க ரொம்ப சௌரியமானவங்க கிடையாது. 2-3 ஆப்ரேஷன் பண்ணவங்க எல்லாம் வந்தாங்க. 2-3 ஆப்ரேஷன் பண்ணவங்க வந்தாங்க. இன்னும் வியாதிப்பட்டவங்க வந்தாங்க, ரொம்ப பலவீனப்பட்டவங்க வந்தாங்க, ஃபைல்ஸ் வியாதியில் இருக்கிறவங்க வந்தாங்க. இப்படியெல்லாம் அவங்க வந்தாங்க. வந்திருந்தாலும் கர்த்தர் அவர்களை பலப்படுத்தினார். இந்த தங்கராஜ் பாஸ்டரை கேட்டு பாருங்க, அவங்க சரீரத்தில் நிறைய பலவீனம், ஆனாலும் இடம் இல்லை. அந்த லேடிஸுக்கு நம்ம முன்னுரிமை உட்கார வைக்கணும். நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து நம்ம போகலாம் அப்படின்னு பேனட்டுக்கு மேலே உட்காந்து அவங்க வந்தாங்க. ஆனாலும் கர்த்தர் பலன் கொடுத்து சுகம் கொடுத்து பத்திரமாய் ஊழியத்தை நிறைவேற்றி வீட்டுக்கு வருவதற்கு கிருபை செய்தார் பாருங்க. சரி, கர்த்தருடைய கண்கள் 2வது நம்மேல வைக்கப்பட்டா ஜபத்திற்கு பதில் வரும். ஆண்டவர் நம்மேல கண்கள் வைத்து விட்டா நீங்க ஜெபிக்கிற என்ன ஜபமா இருந்தாலும் கர்த்தர் பதில் கொடுப்பார். ஆமேன். இப்ப நீங்க இந்த ஊழியம் ஆண்டவர் செய்ய சொன்னார், நீங்க செய்யுங்க. அதுக்கு சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. நிறைய பேர் ஒருவேளை உங்களை சொல்லிட்டேன்னு நினைக்காதுங்க. சூழ்நிலைகளுக்கு பரவாயில்லை, நான் அதுக்கு அக்செப்ட் பண்ணுறேன். உங்கள் சூழ்நிலை, உங்கள் கஷ்டம், உங்கள் காரியங்கள், அதுக்கு நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஆனாலும் கூட எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு சாதகமாக இருக்காது, எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு சாதகமாய் வராது. கிடைக்கும் போது பயன்படுத்துங்க. 5 பேருக்கு இயேசுவை சொல்வது நமக்கு பாக்கியம். 5 பேருக்கு இயேசு அறிவிப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய சிலாக்கியம். அங்க இயேசுவை சொல்றதுக்கு ஆளு கிடையாது. சொல்லிட்டீங்கன்னா அந்த மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. இப்ப ஒசகளில் இவங்க போன கிராமத்துல வீடு வீடா போய் சொன்னாங்க. அடுத்த நாள்ல மக்கள் வராங்க, ஆர்வத்தோடு வசனத்தை கேட்கிறாங்க, தாகத்தோடு வசனத்தை கேட்கிறாங்க. அங்கே போய் அந்த புதிய மிஷினரி இப்போதான் போன 2 நாளைக்கு முன்னே அங்கே போயிருக்கிறோம். அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன வேணும், என்ன சப்போர்ட் பண்ணணும், உங்கள் கூட நாங்கள் இருப்போம், எங்கள் வீட்டுக்கு வாங்க, தேவைக்கு என்ன சொல்லுங்கள், எங்கள்கிட்ட வாங்க. ஒரு அடுப்பை மட்டும் வச்சுருக்கிறாங்க. இங்கே சொன்னேன், நீங்கள் கேஸ் கொண்டு வரணும், அது உங்களுக்கு ரொம்ப முக்கியம், நீங்கள் கேஸ் கொண்டு வரணும், அது இல்லாமல் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் இவர் கடைசியில் அடுப்பை மட்டும் கொண்டு வந்து கேஸை கொண்டு வரல. அடுப்பை கொண்டு வந்துட்டார், கேஸ் இல்லை. என்னையா செய்ய போகிறீங்க கேஸுக்கு? நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஏதாவது ஒரு கரண்ட்டு அந்த இது வாங்கி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறோம், இல்லைன்னா விறகாது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு சமைச்சு சாப்பிட என்ன கேஸ் தேவை? ஆண்டவரே இறங்குங்க. அதில் பக்கத்தில் ஒரு சிஸ்டர் உங்களுக்கு கேஸ் இருக்கான்னு கேட்டாங்க. இல்லை. சரி, நான் ஹெல்ப் பண்ணுறேன், கேஸ் கொடுக்குறேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன். அவங்க வீட்டில் 2 இருக்குது, 1 கொடுத்து ஹெல்ப் பண்ணுறேன். அவங்களுக்கு தீந்தா உடனே அந்த ஊரில் பக்கத்தில் யார்கிட்டையாவது இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு வாங்கி எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி உடனே நாங்கள் பதிஞ்சு ஏதோ ஒன்று நாங்கள் பண்ணுறோம். புறஜாதி இந்து மக்கள் ஒரு கிறிஸ்தவ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. எவ்வளோ இருக்கிறாங்க பாருங்க. இந்த மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பது உன்மேல விழுந்த கடமை என்று வேதம் சொல்லுகிறது. நீ அறிவிக்காமல் இருந்தால் உனக்கு ஐயோ. வசனம் சொல்லுதா இல்லையா? வசனம் அப்படி இருக்கா? இருக்கு. உண்மையில விழுந்த கடமை, அதை செய்யாம இருந்த ஐயோ. ஜபத்திற்கு பதிலளிக்கிற ஒரு தேவன். அவை ஜபத்திற்கு 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். அப்ப இப்படிப்பட்ட சில ஊழியங்களுக்கு போய் உதவி செஞ்சா பாக்கியம், ஆசீர்வாதம். கர்த்தர் இந்த அன்பை பார்ப்பார். நீங்க கஷ்டப்பட்டு போய் ஊழியம் செய்து பணத்தை விரயம் பண்ணி, நேரத்தை விரயம் பண்ணி, உங்க சரீரத்தை ஆண்டவருக்காக விரயம் பண்ணி கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது இதை ஆண்டவர் பரலோகத்திலிருந்து கவனிப்பார். அவர் பரலோகத்திலிருந்து காண்கிற ஒரு தேவன்.
இப்ப நீங்க இந்த உழைப்புல இந்த சுவிசேஷ பணியை செய்து வந்து நீங்க ஜெபிச்சு பாருங்க, உடனே கர்த்தர் பதில் கொடுப்பார். உடனே கர்த்தர் பதிலை தருவார். ஜபத்திற்கு பதில் கிடைக்கணும்னா கர்த்தருக்கு பிரயோஜனமா இருக்கணும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும், அவருடைய வேலையை செய்யணும், அவருடைய பணியை நிறைவேற்றணும். இது பெரிய சிலாக்கியம். சங்கீதம் 18:6 கூட வாசிப்போம். சங்கீதம் 18:6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடு. பாருங்க, அந்த சங்கீதக்காரன் அவனுக்கு உண்டான நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். என் தேவனை நோக்கி அபயமிட்டு தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிட்டு. வசனம் சொல்லுகிறது, எனக்கு உண்டான நெருக்கம். இந்த சங்கீதக்காரனுக்கு ஒரு நெருக்கம், நல்ல நெருக்கம். ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த நெருக்கம், ஏன் எனக்கு இந்த கஷ்டம்? கேள்வி மேல கேள்வி ஆண்டவர்கிட்ட நம்ம தினமும் கேட்கிறோம். ஏண்டவர் எனக்கு காரியம் வாய்க்கல, ஏன் எனக்கு நஷ்டம், ஏன் எனக்கு இந்த அவமானம், ஏன் எனக்கு இந்த நிந்தை, ஏன் எனக்கு இந்த பரிகாசம், ஏன் எனக்கு இந்த வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியம்? ஆனா தாவீதுக்கு நெருக்கத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் அந்த ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்டு அந்த கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. யோனா 2:7 வசனம் வாசிக்கும் போது, என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. அவனும் சொல்றான், என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போயிட்டு. என்னுடைய அப்ப இருதயத்தில் அவனுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கிறது. இது ஏன் ஆண்டவர் நடக்கல, இது ஏன் ஆண்டவர் எனக்கு வெற்றியாய் முடியலை, ஏன் ஆண்டவர் எனக்கு தோல்வி, ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த பாடு, ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த கஷ்டம். அந்த நேரத்தில் அவன் ஜெபிக்கிறான். அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். பதில் கொடுக்க காரணம் என்ன? இவங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாய், ஆண்டவருக்கு உபயோகமாய், ஆண்டவருடைய வேலையை, ஆண்டவருடைய திட்டத்தை, ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை இந்த பிள்ளைகள் செய்தாங்க. பாருங்க, ஜெபத்திற்கு பதில் வந்து விட்டது. நீங்களும் நானும் ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை செஞ்சு பாருங்க, உடனே அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்து உங்களை நிச்சயமாய் அவர் ஆசீர்வதிப்பார். மூன்றாவது, கர்த்தருடைய கண்கள் நம்மேல வைக்கப்படணும்னா, வைக்கப்பட்டுட்டா பஞ்ச காலம், அந்த பஞ்ச காலத்தில் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நிறைய பேருக்கு ஏதோ ஒரு பஞ்சம், கடன் பண வசதி இல்லை, பஞ்சம். ஒரு வீட்டில் ஏதோ ஒரு வேலையில் வருமானில் ஒரு பெரிய பஞ்சம், ஏதோ ஒரு பஞ்ச காலத்தில் கர்த்தர் நம்மளை போஷிப்பார். சங்கீதம் 33 சங்கீதம் 19 வசனம் சொல்லுகிறது, பஞ்சத்தில் அவர்களை உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. பஞ்ச காலத்தில் ஆண்டவர் நம்மளை காக்கும்படி அவருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமாயிருக்கிறது. நம் பஞ்சம், ஏதோ ஒரு தேவை என்கிற பஞ்சம், ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு விஷயம் நம்ம நடக்க வேண்டியது இருக்கு, ஏதோ ஒரு காரியம் நமக்கு நிற வேண்டியது இருக்கு, ஒரு பஞ்சம். அதில் அவருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமாயிருக்கும். ஆண்டவர் கண்கள் நோக்கமாய் இருக்கும். பாருங்க, இப்போ 1 ராஜாக்கள் 17 வசனத்தை வாசிக்கும் போது, எலியா என்கிற ஒரு தேவ ஊழியக்காரன், அந்த எலியா ஊழியக்காரனையும் ஆண்டவர் நேரடியாய் சந்திக்கிறார். அவன்கிட்ட ஆண்டவர் சொல்றார், நீ சாரிபாத் என்கிற அந்த கிராமத்தில் ஒரு விதவை இருப்பா, நீ அங்க போ. ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். சில நேரங்களில் சில பணக்காரர்களை நாம் தேடி போகிறோம், அதனால தான் நமக்கு ஒன்றும் நடக்கலை. சில காரியங்கள் நம்மளாவை முடிவெடுத்து போறோம், அது நடக்காது. இந்த எலியாவினிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், சாரிபாத் ஊர்ல அங்க ஒரு விதவை இருப்பாள், ஒரு ஏழை மகள் இருப்பாள், அவளை போய் சந்தி, உனக்கு போஷிக்கப்படும். ஒருவேளை எலியா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு பசிக்குது ஆண்டவரே, நான் உம்முடைய ஊழியத்துக்காக நடந்து இந்த சுவிசேஷ பணியை செய்து களைத்து போய்விட்டேன், எனக்கு பசி எடுக்குது, என்ன செய்யணும் ஆண்டவரே? உடன் ஆண்டவர் அவனுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். எலியாவை, நீ பணக்காரனை வீட்டுக்கு போன அவனுக்கு ஆகாரம் கிடைக்காது, இல்லை நீ விரும்புகிற மனுஷனை தேடி போன அவனுக்கு ஆகாரம் கிடைக்காது. நான் சொல்றவனை தேடிப்போ, நான் சொல்றவளை தேடிப்போ, அவனுக்கு ஆகாரம் கிடைக்கும். கர்த்தர் ஆகாரத்தை கொடுத்தார். இந்த சாரிபாத் ஊருக்கு போனான் பாருங்க, அந்த வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 17 வசனம், நீ எழுந்து
சாரிபாத்து ஊருக்கு போய் அங்கதான் நீ தங்கியிரு, உங்க பராமரிக்கும்படி விதவைக்கு கட்டளை இடுவேன். சாரிபாத்து போன ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் சொன்னா செய்யுங்க, திரும்பி பார்க்காதுங்க. அது ஏழை அந்த மாதிரி எல்லாம் நம்ம நினைக்க கூடாது. ஆண்டவர் சொல்லிட்டா நம்ம போனோம், ஆண்டவர் சொன்னா போனோம். இப்ப சுவிசேஷ ஊழியத்துக்கு, சுவிசேஷ வேலைக்கு, சுவிசேஷ பணிக்கு கர்த்தர் சொன்னா போனோம். உள்ளத்தில் ஆண்டவர் பேசினா கட்டாயமா நம்ம போயிடணும். அதுக்கு சூழ்நிலைகளை, வேற எந்த காரியத்தை நம்ம திரும்பி பார்க்க கூடாது. மீதி காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அவன் எழுந்து உடனே போனான் பாருங்க. அந்த ஏழை விதவை, அவளுக்கு இருந்த கொஞ்சம்தான் ஆகாரம், அதை கொடுத்து போஷித்து அவனுக்கு நல்ல பசி ஆறி விட்டது. அவ வச்சிருந்த அந்த ரொட்டியை அது சாப்பிட்டு அவனுக்கு பசி ஆறி விட்டது. நல்ல ஒரு சந்தோஷம். ஆண்டவரே, நான் பணக்காரனை வீட்டில் போனேன், அந்த மாதிரி ஒரு உணவு எனக்கு கிடைச்சிருக்காது. இல்லை, நான் விரும்புகிற இடத்துக்கு போயிருந்தா அந்த உணவு எனக்கு கிடைச்சிருக்காது. ஆனால் நீங்கள் சொன்ன இடத்துக்கு நான் போனதுனால அந்த விதவை என்னை அன்பாய் பேசி, என்னை பராமரித்து, எனக்கு நல்ல உணவு கொடுத்து என்னை போஷித்தாள், என்னை ஆசீர்வதித்தாள். அல்லேலூயா. கர்த்தருடைய நடத்துதல், அவருடைய கண்கள் நம்ம மேல அப்படி கவனமாக இருக்கும்போது நம்ம பஞ்ச காலத்தில் நம்ம போஷிக்கப்படுவோம். அப்போ இது எனக்கு இல்லாத நேரத்தில் கர்த்தர் நம்மளை போஷிப்பார். தேவையோடு இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் நம்மளை போஷித்து நடத்துவார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நடத்துவார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய கண்கள் நம்மேல வைக்கப்பட்டால் நமக்கு நல்ல ஆலோசனை சொல்லுவார். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்கிற நல்ல ஆலோசனை சொல்லுவார். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். நல்ல பஞ்ச காலம் வரும்போது கர்த்தர் நம்மளை போஷித்து நடத்துவார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து நடத்துவாராக. அப்படி எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்திருப்போம். ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, காலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, காலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அழைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அழைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார்.
அதிசயம் செய்வார். அப்படி எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, கர்த்தருடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய கண்கள் எங்களுக்கு மேல ஒரு நோக்கமாய் இருக்கிறது. அவ்வளவு தூரம் ஆண்டவர் நம்ம மேல் அன்பு வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு பாதிப்பு வந்து விடாதபடி நம்மளை பாதுகாக்கும்படி ஆண்டவருடைய கண்கள் நம்ம மேல வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய கண்கள் நம்ம மேல வைக்கப்பட்டால் ஆண்டவர் நல்ல ஆலோசனை சொல்லுவார். நீங்க வாழ்வதற்கு, நீங்கள் உயர்ந்த நிலைமைக்கு வருவதற்கு, நல்ல படிப்பதற்கு, வேலை செய்வதற்கு, வருமானத்தை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் நல்ல ஆலோசனை சொல்லுவார். ஊழியத்தில் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, நல்ல ஆலோசனை கர்த்தராய் நல்ல ஆலோசனை சொல்லி நம்மளை நடத்துவார். ஆமீன். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜபத்திற்கு பதில் கிடைக்கும். நீங்க என்ன காரியத்துக்காக ஜபிச்சுட்டு இருக்கிறீங்களோ அந்த ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்து உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். பஞ்சத்தில் இருக்கிறீங்க, கஷ்டத்துல, பஞ்சம் என்றால் கஷ்டம், கஷ்டத்துல இருக்கிறீங்க. அந்த கஷ்டத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை தந்து ஆண்டவர் உங்களை விசேஷமாய் ஆசீர்வதித்து உங்களை கிருபையாய் வழி நடத்துவதை நீங்கள் பார்ப்பீங்க. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மத்தியான வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பஞ்ச காலத்தில் எங்களை போஷிக்கிற தேவன், எங்களுடைய ஜபத்திற்கு எங்களுக்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவனப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லி எங்களை நடத்துகிற தேவனாய் இந்த இடத்தில் எங்களுக்கு மத்தியில் வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா தடைகளையும் மாற்றி போடும் கிருபையுள்ள ஆண்டவருடைய பிரசன்னங்களை ஆளுகை செய்து வழி நடத்தட்டும். உங்க அன்பு நிறைந்த நல்ல கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். எல்லா துதியும் கரத்தையும் மகிமையும் நாங்கள் ஏசப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.